இன்றைக்கி கார்த்திகை மாத பிறப்பு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா கடலைப்பருப்பில் திருக்கணமும் பானகமும் பண்ண போகிறோம். கார்த்திகை மாத பிறப்புக்கு நைவேத்தியம். ஆமாம். ஸோ கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கேன். நான் அலம்பிட்டு 1.5 கப்பு வந்து வெல்லம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு 1.5 கப்பு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே வேணாம். 1:1. இது வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கிறேன். அப்புறம் வெல்லம், இது நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய், துளிவுண்டு நெய் வச்சுருக்கேன். பானகத்துக்கு ஆஸ் யூஷுவல் வெல்லம், இந்த நாட்டு சக்கரை, எலுமிச்சம்பழம், சுக்கு, ஏலக்காய். நரசிம்மருக்கு பானகம். இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். இந்த கோயிலுக்கெல்லாம் போய் 1008 கஷ்டம்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் அப்படி நடக்கும். அட்லீஸ்ட் ஆற்றுல டெய்லி வந்து நரசிம்மருக்கு துளுண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு பானகம் வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம். நல்லா குழைய வேகணும். அது கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். அது சீக்கிரம் வந்துடும். அதுக்காக அப்படியே வெந்துட்டே இருக்கட்டும். நீ வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து நான் வந்து நரசிம்மன்னு சொல்கிறேன். ஜென்ரலாக ஐப்பம் மாலை போட்டு எல்லோரும் ஐப்பம் கோயிலுக்கு போவாள். முருகனுக்கு விசேஷம்னு சொல்லுவாள். அதுமாதிரி இந்த மாதம் இந்த கார்த்திகையில் தான் கார்த்திகை தீபம் வரும். திருவண்ணாமலை தீபம் இருக்கும். நம்மளும் பாஞ்சாத்திர தீபம்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக வந்து வாசலில் வந்து 2 சைடு அகல் வரல விளக்கேற்றி வைக்கணும். எவ்வளோ ஆற்றுல வந்து டெய்லியே காத்தாலும் சாயந்தரமும் முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றுறது விசேஷம். ஜென்ரலாக பாருங்கள், இப்போ கார்த்திகை மாதம் நான் பானை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் முருகனுக்கு விசேஷமாக சொல்லுவாள், ஐயப்பனுக்கும் சொல்லுவாள். ஜென்ரலாக யாருக்கு விசேஷம் கார்த்திகை மாதம்? கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து ஸ்லோகங்கள்லேயே வரும் சமஸ்கிருதத்தில். கார்த்திகை மாதங்கிறது அக்னி தேவதா அப்படின்னு சொல்லுவாள். கார்த்திகைக்கும் அக்னிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. யார் யோக கடவுள்கள் இருக்காள் இல்லையா, அவளுக்கெல்லாம் வந்து இந்த அக்னி சம்பந்தப்பட்ட விசேஷம். முருகன், சிவன், ஐயப்பன், மகாவிஷ்ணு, நரசிம்மர் இவாள்லாம் வந்து யோக கடவுள்கள், யோகிஸ் இவாள்லாம். இது வந்து கார்த்திகை அப்படின்னால இந்த கிருத்திகா அப்படின்னு சொல்கிறோம்ல, சமஸ்கிருதத்தில் கிருத்திகா அப்படின்னா வெட்டும் கருவின்னு அர்த்தம். வெட்டும் கருவி எது இப்போ ஒரு பெரிய இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோ, அது ஈஸியாக வெட்டுறது எதுன்னா தீப்பிழம்பு. வெல்டிங்லாம் பார்த்துருப்பேன். அப்படியே அந்த தீயில் வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்போம், அதுலேருந்து தீ வரும். அதை வச்சு அது அந்த ராடில் வச்சோம்னா ராடு 2ஆக போயிடும். கிருத்திகா அப்படின்னா வந்து அது வந்து ஜுவாலை, கரெக்டான அர்த்தம் வந்து ஜுவாலை. அதான் வந்து கிருத்திகா வந்து அக்னி தேவதா அப்படின்னு சொல்லுவாங்க, வெட்டும் கருவி. ஸோ அந்த யோகிஸ்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து இந்த யோகத்தில் அகத்தீ எழும்பி ஞானம் வந்து அடையிறதுக்கு இந்த கார்த்திகை மாதம். அதனால் இந்த கடவுள்களுக்கு எல்லாருக்கும் விசேஷம். அதனால நம்ம வந்து நரசிம்மர் அப்படின்னாலே வந்து தீப்பிழம்பு ஜுவாலைன்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. சிவாளுக்கெல்லாம் அந்த இதை தணிக்கிறதுக்காக, ரொம்ப உக்ரமாக தணிக்கிறதுக்காக, இந்த அக்னியை குறைக்கிறதுக்காக நைவேத்தியம் வந்து இதை கொடுக்குறது. பானகம், இளநீ. கார்த்திகை மாதத்துக்கு அந்த விசேஷம் தானே. ஆமாம். ஐயப்பனுக்கும் வந்து அரவணை பாயசம் பண்ணுறோம்ல, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி. அவளுடைய அந்த யோக நிலை வந்து ரொம்ப பீக்குக்கு போயிடும். ஸோ அந்த சமயத்தில் சூட்டை உடம்புக்கு சூட்டு குறைக்கிறதுக்காக இதை எடுத்துப்பான். ஓகே, அது வெந்துட்டு இருக்கட்டும். அப்படியே பானகத்தை வச்சுருவாங்க. வெள்ளம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து 2 பங்கு வந்து ஜலம் எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரைனால நான் அப்படியே போட்டுறேன். என்ன தட்டிட்டு அப்புறம் வந்து இந்த சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு வந்து நல்லா மிக்சியில் ஒரு தட்டில் அதில் கல்லில் நல்லா தட்டிக்கிறேன். அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் பிடிவேன். நான் டெய்லியும் நரசிம்மர் கொஞ்சம் பண்ணிவிட்டு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஆமாம், டெய்லியே வைக்கலாம். நரசிம்மர் மாதிரி இதெல்லாம் வந்து தீபம் சொல்லுவாள், விஷ்ணு தீபம் அப்படின்னு சொல்லுவாள். கார்த்திகை தீபம். ஐயப்பனுக்கு வந்து மகர ஜோதி. சொல்கிற மாதிரி எல்லாமே தீபம் அப்படி தான். இந்த கார்த்திகை மாதம்னாலே இதுதான் வருது இல்லையா. ஆமாம், கார்த்திகை மாதம்னாலே தீபம் தான், விளக்கு. கார்த்திகை தீபம்னாலே விளக்கு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அறிவு பூர்வமாக உணர்றதுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவாள். 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த 27 நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குமா. அந்த 6ல் வந்து 1 வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரொம்ப
பிரகாசமாக தெரியுமா. அதனால தான் நம்ம வந்து முருகன் கதையில் சொல்லுவோம் 6 கார்த்திகை பெண்கள் அப்படின்னு. அந்த 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து பார்வதி வந்து 6 குழந்தைகளையும் ஒரே குழந்தையாக்கி முருகனாக்கினா அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து ஒரு நட்சத்திரத்தை குறிக்கிறது. அது வந்து கார்த்திகை மாதத்தை கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும். அது இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி விண்வெளியில் நடக்கிறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து அதை கண்டுபிடிச்ச அந்த இடம் நட்சத்திர கூட்டம் இருக்கு இல்லையா, பூமிக்கும் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கும் இடைவெளி வந்து 256 லைட் இயர்ஸ். அதாவது 256 லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஒரு லைட் இயர். எப்படி இங்கே உட்காந்து ஒரு டெலஸ்கோப்போ ஒரு இதுவோ இல்லாமல் டெக்னாலஜி இல்லாமல் இங்கேருந்து அந்த அறிவு அவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா வெறும் யோகத்தில். அதனால தான் அந்த யோக கடவுள்கள்லாம் சேவிக்கிறது அறிவு வளர்கிறதுக்காக. சுக்கு ஏலக்காய் கலந்துட்டேன் வந்துட்டுல நல்லா இது பாருங்க வந்துட்டுது. இது அப்படியே லேசாக வேணா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இப்படியே நம்ம வெல்லம் போட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போதே இந்த கரண்டி பண்ணும்போது அதில் முக்கால்வாசி கரைஞ்சிரும். ஒரு கொஞ்சம் வெல்லத்தை போட்டுறேன் நான். நாட்டு சக்கரைனால அப்படியே போட்டேன். முடிச்சு நல்லாயிருக்கும் போடுறேன். வேணாம் அப்படின்னு தோணித்துன்னா மற்ற வச்சு மறைஞ்சா கூட நல்லா மசி வச்சிடும். ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு என்ன போடலாம். நான் வந்து தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இது இருக்கும் ஆற்றுல முந்திரி பருப்பு தேங்காய் போட்டு வறுத்து போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கிராண்டாக பண்ணணுன்னா தேங்காய் பால் எடுத்து விடலாம் அதில். அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளாக இதேமாரியும் பண்ணலாம். இது ஆஃப் பண்ணிட்டேன். இது பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு பச்சைக்கருப்பை போட்டுட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். இன்னொன்று கரெக்டாக நினச்சாங்களே 1000 கொஞ்சம் மகர ஜோதியும் சரி இல்லை இந்த திருவண்ணாமலை தீபமும் சரி எல்லாமே வந்து மலை மேலே தானே ஏற்றுறேன். ஆமாம், மலை மேலே மலை உச்சியில். இது எதுக்காக அப்படி மலை மேலே ஏற்றுறா அப்படின்னு நினச்சேன் நான். இது வெறும் பால் இது விட்ருக்கேன். இப்போ வேணும்னு அவசியம் இல்லை. வேணுன்னா பால் விட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட்டுட்டோம். இது வந்து சிம்பிளாக சும்மா ஆற்றுல பண்ணியிருக்கேன். இல்லை கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன தேங்காய் பால் விட்டு பண்ணலாம். இதை கொஞ்சம் மசிக்கிறா இருந்தால் கூட மசிச்சுக்கலாம். அந்த பருப்பை நல்லா மசிச்சுன்னு வச்சுங்களேன். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டு. ஆமாம், அடுத்த பிரசாதம். ஸோ நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அடுத்த வீடியோ சொல்கிறீங்களா? ஆமாம். மகர ஜோதி திருவண்ணாமலை தீபம்லாம் ஏன் மலை உச்சியில் அவ்வளோ பெரிய தீபத்தை ஏற்றுறா அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் இதோடைய பதில் பார்ப்போம். சப்போஸ் பதில் தெரிஞ்சவா இதே வீடியோவில் கமெண்ட் கொடுங்க பார்க்கலாம். சரி, ஓகே, ரைட். Okay, thanks, Cashew. Thank you.